Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாட் ரெஸ்பாண்டிங்கிற எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணாலும் பார்க்க போகிறோம். இந்த எரர் வேர்ட்லேருந்து பிரிண்ட் கொடுக்கும் போதும் அப்புறம் சேவ் as கிளிக் பண்ணும் போதும் வரும். இந்த எரரை ஃபிக்ஸ் பண்ண இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்ச் மெனுவில் ஆப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே மைக்ரோசாஃப்ட் வேர்டு ரிப்பேர் பண்ணுங்கள். மாடிஃபை என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணால் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அன்இன்ஸ்டால்ட் விசார்ட் வரும். இங்கே ஆட் ஆர் ரிமூவ் ஃபீச்சர்ஸ், ரிப்பேர், ரிமூவ் அண்ட் என்டர் ப்ராடக்ட் கீழே இருக்கும். இங்கே ரிப்பேர்னு கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை ரிப்பேர் பண்ணுறதால வேர்டில் இருக்கிற இஷ்யூ மட்டும் இல்லை, எக்ஸல் அண்ட் பிபிடி இஷ்யூஸ் கூட ரிசால்வ் ஆகும். ரிப்பேரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே எம்எஸ் வேர்டுடைய ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே சில ஆப்ஷன்ஸை எனேபிள் அண்ட் டிசேபிள் பண்ணணும். அதனால் அட்வான்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி டிஸ்பிளேன்ற செக்ஷன் போங்க. இங்கே டிசேபிள் ஹார்ட்வேர் கிராஃபிக் எக்ஸ்பிளேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் அப்டேட் டாக்குமெண்ட் கண்டென்ட் வைல் டிராகிங் என்ற ஆப்ஷனையும் யூஸ் சப்ஸ்பிக்ஷல் என்ற ஆப்ஷனையும் டிசேபிள் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே லெஃப்ட் சைடில் ஆட் இன் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேனேஜில் கோன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் இன்ஸில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இங்கே லெஃப்ட் சைடில் ட்ரெஸ் சென்டர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ட்ரெஸ் சென்டர் செட்டிங்ஸையும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே டிசேபிள் ஆல் மேக்ரோஸ் வித்தவுட் நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்புறம் லெஃப்ட் சைடில் ப்ரொடெக்டட் வியூன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ப்ரொடெக்டட் வியூவில் இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே டிசேபிள் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைல் பிளாக் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அங்கே என்ன இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே டிசேபிள் பண்ணுங்கள். இந்த செட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இப்போ உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் கண்டிப்பாக ரிசால்வ் ஆகிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.